எல்லாருக்கும் வணக்கம். நான் எங்கள் வீட்டுக்காரி இறந்து போய் ஒரு 2 வாரத்தில் எனக்கு விஓ சார் ஃபோன் பண்ணுறாங்க. இந்த மாதிரி ஆர்டிஓ அம்மா ஒரு கேம்ப் போட்டிருக்காங்க, நீங்கள் நான் கலெக்டர் ஆஃபீஸ் போய் பாருங்கன்னு. அப்போ மேம் எங்களை பேசும்போது அவங்க சொன்ன வார்த்தை ஆதரவற்ற விதவை அப்படின்ற வார்த்தையே தூக்கணும். எனக்கு அது சொல்கிறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது உங்களை பார்க்கும்போது அப்படின்னு சொன்னாங்க அந்த மேம். அப்போ சொன்னாங்க, நீங்கள் குரூப் எக்ஸாம் படிங்க, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு எனக்கு சதீஷ் சாரை காமிச்சாங்க. அது மூலமாக ஆகாஷ் சார் ஐயாவை நான் இன்றைக்கி தான் நேரில் பார்க்குறேன். ரொம்ப நன்றிங்க ஐயா. உங்கள் மூலமாக தான் நான் இன்றைக்கி குரூப் 4 இன்றைக்கி குரூப் 2வும் ப்ரிலியம்ஸ் எழுதி மெயின்ஸும் முடிச்சிருக்கேன். ஐயாவோட ஆசீர்வாதத்தில் அடுத்து எனக்கு அதுலேயும் ஜாப் கிடைக்கணும். நான் ஒரே வருஷத்தில் எங்கள் வீட்டில் 2 உயிரை நான் பறி கொடுத்தேன். எங்கள் வீட்டுக்காரு, அடுத்து 10 மாதத்துல என் கூட பிறந்த அண்ணனும் இறந்துட்டாங்க. எனக்கு யாருமே இல்லை. எனக்கு இருக்கிறது எங்கள் அம்மா, என் பையன் தான். அப்போ என்னோடய ஃப்ரெண்டு சொல்கிறாங்க, எங்கள் வீட்டுக்காரர் இருந்த 2 வாரத்துலேயே, வனிதா இறந்தவங்க திரும்பி வரப்போகிறதில்ல, நீங்கள் படிங்க அப்படின்னு என்னை மோட்டிவேட் பண்ணது என்னோடய ஃப்ரெண்ட் மதுரவாணி. ப்ளீஸ் கம். அவங்க தான் எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. அவங்க பிடபிள்யூ டிபார்ட்மெண்ட்டில் 8 இயர்ஸாக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்க தான் எனக்கு ஃபஸ்ட்டு எனக்கு ரொம்ப மோட்டிவேட் பண்ணது. அதுக்கப்புறம் நான் டெய்லி ஏதாவது என் மனசு கஷ்டமாக இருந்தால் ஐயாவோட வீடியோவை தான் நான் பார்ப்பேன். அவங்க மூலியமாக தான் எனக்கு இந்த வாய்ப்பு கிடச்சிருக்குங்க ஐயா. இது எல்லாத்துக்கும் முக்கிய காரணம் எங்கள் அம்மா தான். அவங்க தான் நான் படிக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. நான் பார்ட் டைமாக ஒர்க் பண்ணிக்கிட்டே படித்தேன். எங்கள் அம்மா இல்லைன்னா இன்றைக்கி நான் கிடையாது. எங்கள் வீட்டுக்கார் இறந்த அடுத்த நிமிஷமே நம்மளும் போயிடலாமான்னு எனக்கு தோணுச்சு. என் பையனை மனசில் வச்சு தான் நான் இவ்வளோ முயற்சி எடுத்தேன். அதனால் எவ்வளோ தடைகள் வந்தாலும் நீங்கள் படிக்கிறத மட்டும் விட்டுறாதீங்க. என்னை போல் நீங்களும் இதை விட பெரிய போஸ்டிங்கில் வரணும்.